கவர்மெண்ட்டில் மானியத்தில் சோலார் போடணும் அப்படின்னாவே ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் இல்லை ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் தான் போட்டு தருவாங்க. இந்த ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா, வீட்டில் இருக்க நார்மல் யூபிஎஸ் மாதிரி கான்ஸ்டண்ட்டாக 230 வோல்ட்டு கொடுக்காதுங்க. ஈபியில் என்ன வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கோ, 230 இருக்கட்டும், 210 இருக்கட்டும், இல்லை ஹை வோல்டேஜ் 230, 235 என்ன வோல்டேஜ் வருதோ அதை தான் ரெஃபரன்ஸ் எடுக்கும். அதே ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் ஜென்ரேட் பண்ணோம். ஈபியில் பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இன்வெர்ட்டர் ஆஃப் ஆயிருங்க. அந்த நேரத்தில் சோலார்லேருந்து எந்த ஜென்ரேஷன் நமக்கு இருக்காது. ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் என்னென்னா, ஈபி இருக்கிற வரைக்கும் ஈபியில் என்ன வோல்டேஜ் இருக்குதோ அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். ஈபி கட் ஆன உடனே கான்ஸ்டன்ட் 230 வோல்ட்டுக்கு நம்ம ஏசி சப்ளையை இதை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் யூபிஎஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒருவேளை யூபிஎஸும் நீங்கள் இல்லை அப்படின்னா ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம திருச்சி, முசிறி, துறையூர், பெரம்பலூர் ஏரியாவுக்குள்ளே ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் சப்சிடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சோலார் பம்ப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.